தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அதிமுக கூட்டணி இடைத்தேர்தலில் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக அதிமுக கூட்டணி இடைத்தேர்தலில் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க 11 தொகுதிகள் தேவைப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே எதிர்பார்க்கவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் அவரே தோற்று போனார். அவரால் ஜீரணிக்க கூட முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்தும் தனக்கு பின் நடிக்க வந்த நடிகர் விஜய் ஆட்சியை பிடித்து விட்டார் என்பதை அவரால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. மனம் நொந்து போயிருந்தார். நடிகர் விஜய் முதலமைச்சராவதை தடுப்பதற்காக திமுக அதிமுக மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியவை 3 பேரும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க, உதயநிதியை துணை முதலமைச்சராக்க திட்டம் தீட்டினர். ஆனால் அது மக்கள் மத்தியில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் என கருதி பின்வாங்கினர். இந்த சூழ்நிலையில் குதிரை பேரம் நடத்தி ஜோசப் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார். அந்த ஆட்சி நிர்வாகம் மிகவும் மோசமாக உள்ளது. மக்கள் தற்பொழுது விஜய்க்கு எதிராக கிளம்பியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஆட்சி அமைத்து 1 மாதத்துக்குள் விஜய் மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளார். விரைவில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகிறது. மேலும் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இடைத்தேர்தலில் விஜய்க்கு தோல்வியை கொடுத்து மக்கள் விஜய்க்கு எதிர்ப்பாக உள்ளார்கள் என்ற ஒரு கருத்தை நிலைநாட்ட வேண்டும் என திமுக கருதுகிறது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க திமுக விரும்புகிறது. எடப்பாடி பழனிசாமியும் அதை விரும்புகிறார். திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் வருகிற இடைத்தேர்தலில் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளன. தற்போதுள்ள சூழ்நிலைப்படி மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் 3 தொகுதிகள் திமுகவும் 2 தொகுதிகள் அதிமுகவும் போட்டியிடலாம் என கருதப்படுகிறது. வருகிற சட்டசபை இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட இடைத்தேர்தலில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் 3 தொகுதிகள் திமுகவும் 2 தொகுதிகள் அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இந்த 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தமிழக வெற்றிக் கழகம் தோல்வி உறுதி செய்யப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் இதனை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.